இல்லப்பா என்று அவர்கள் அலறியதைக் கண்டு திக்பெருமை அடைந்து போய் அருணா நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் 2 பேரையும் அடித்து ஓய்ந்தவுடன் சதாசிவம் தாழ்வாரத்திற்கு பாய்ந்தான். நீ மட்டும் என்ன, நீயும் தான் நான் வீட்டை விட்டு எப்போ ஒழிவேன் காத்துக்கிட்டு கிடக்கிற, ஊர் சுத்தி கழுதே என்று பற்களை கடித்து கொண்டு அருணாவின் முதுகில் அதே குச்சியினால் பலமாக 4 அடிகள் வைத்தான். அருணா அவர்களைப் போல் கிரீச்சிட்டு அலறவில்லை. தன் சிறு கரத்தினால் வாயை பொத்திக் கொண்டு கண்களில் கசிந்த நீரை அடக்கிக் கொண்டு நோவு பொறுக்க முடியாது மெல்ல விசும்பினாள். அப்பா ஊரில் இல்லாத சமயம் வயிறு புடைக்க காப்பியும் வடையும் தின்று கொட்டமடித்து சந்தோஷமுடன் பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தது தவறானதொரு செய்கை என்று அவளது மனதிற்கு பட்டது. அந்த செய்கைக்கு அப்பா தனக்கு அளித்த தண்டனை தகுந்ததுதான் என்று அவள் எண்ணியதால் தன் மீது விழுந்த அடிகளை மௌனமாக ஏற்றுக்கொண்டாள். பகல் பொழுதிலே வீட்டில் தாயாருக்கும் மற்றவர்களுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டு துஷ்டத்தனம் செய்து திரியாதபடி குழந்தைகளை அடக்கி தடுத்து வைக்கத்தான் பள்ளிக்கூடங்கள் என்பன ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பது பெரிய நாயகியின் கருத்து. கல்வியை பற்றி பொதுவாக அவள் கொண்டிருந்த இந்த தாழ்வான அபிப்பிராயத்தினால் வீட்டில் குழந்தைகளில் யாரேனும் ஒருவர் பள்ளிக்கூடம் செல்லாது தலைமறைவாக இருந்துவிட்டால் அதை பற்றி அவள் கவலைப்பட்டதே இல்லை, விசாரித்து கண்டித்ததும் இல்லை. சில சமயங்களில் வீட்டில் தன்னால் சமாளிக்க முடியாத அலுவல்கள் அதிகம் இருந்தால் குழந்தைகளில் ஒருத்தரை தனக்கு உதவி செய்ய பள்ளிக்கூடம் போகாது நிறுத்தி கொண்டு விடுவாள். இன்னைக்கு எனக்கு பரீட்சை, என்னால் வீட்டில் நிற்க முடியாது என்று இந்திராணி பிடிவாதமாக மறுத்தால் அவளுக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். என்ன பரீட்சை, என்ன படிப்பு, வயது 10 ஆகுது, அடுப்பை பற்ற வச்சு உழ வைக்க இன்னும் தெரியல, உன் வயசுக்கு நான் எத்தனை வேலைகள் செய்வேன் தெரியுமா என்று அதட்டி பேசுவாள். பாட்டியின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாமல் இந்திராணி பள்ளிக்கூடத்திற்கு ஓடிவிட்டால் அவளது கோபம் முழுவதும் கல்வி ஸ்தாபனங்கள் மீதுதான் திரும்பிவிடும். அந்த பாழும் பள்ளிக்கூடங்களை இடித்து நிரப்பி கோயில்களாக கட்டி போட்டாலோ போகிற வழிக்கு புண்ணியம் உண்டு என்று அழுத்து கொள்வாள். அன்றைய தினம் பெரிய நாயகிக்கு வீட்டில் வேலை அதிகம் இருந்தது. சந்தையில் மலிவாக கிடைத்ததென்று ஒரு மூட்டை புளியை தாராளமாக வாங்கி போட்டிருந்தான் சதாசிவம். 3 தினங்களாக முற்றத்திலே காய்ந்து கொண்டிருந்த அதை எடுத்து பானையில் அடைத்து பத்திரப்படுத்த பெரிய நாயகிக்கு ஒழிவே இல்லை. அதற்காக தன்னுடன் இருந்து உதவி செய்ய அருணாவை அவள் அன்று வீட்டில் நிறுத்தி கொண்டிருந்தாள். பள்ளிக்கூடம் செல்லாது பாட்டியுடன் வீட்டிலே தங்கி விடுவதென்றால் அருணாவுக்கு அலாதியானதொரு மகிழ்ச்சி. இவ்வாறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாதா என்று அவள் எதிர்பார்ப்பதும் உண்டு. அடிக்கடி பாட்டியுடன் தனியே வீட்டில் இருக்க அவள் பெரிதும் விரும்பினாள். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. அருணா தான் கனவிலும் கண்டிராத தாயை மிகவும் நேசித்தாள். அவளை பற்றி பேசுவதும் அவளை பற்றிய பல விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்வதும் அந்த சிறுமிக்கு மெத்தவும் ஆனந்தத்தை அளித்தன. தன் தாயை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவள் அந்த வீட்டில் பாட்டியை தவிர வேறு யாரிடம் கேட்க முடியும்? காலை நீட்டியபடி தாழ்வாரத்தில் அமர்ந்து புலிகோதை நறுக்கி கொண்டிருந்த பெரிய நாயகி தானே பேசலுற்றாள். பங்கஜத்தின் கடைக்குட்டியுடன் தனித்து இருந்து வார்த்தையாடும் பொழுதெல்லாம் அவளுக்கு பங்கஜத்தின் நினைவு அதிகம் ஏற்பட்டுவிடும். இப்படித்தான் உன் அம்மாவும் என் கூடவே பின்னாடி நிழலை போல வீட்டில் சுற்றிக்கிட்டு இருப்பா. என்ன சொன்னாலும் முகத்தை சினுங்கவே மாட்டா. உன் அப்பன் குணத்துக்கு வேறொரு பொண்ணா இருந்தா சரிப்பட்டு வந்திருக்குமா? பெரிய இடத்து பொண்ணுன்னு அவளுக்கு கர்வம் குண்டுமணி கூட கிடையாது. உன் பாட்டை மட்டும் உசுரோடு இருந்திருந்தார்னா எத்தனையோ சிறப்பாக இருந்திருக்கலாம் என்று கூறிவிட்டு நிராசையாக பெருமூச்செறிந்தாள். அருணாவின் கண்கள் ஆச்சரியத்திலே அகன்றன. முகத்திலே மகிழ்ச்சியின் ரேகை அரும்பியது. தாத்தா கிட்ட பணம் நிறைய இருந்ததா பாட்டி என்று வியப்புடன் கேட்டாள். நல்லா வாழ்ந்து உடைஞ்ச குடும்பமாச்சே, பணத்திற்கு என்ன குறைச்சல்? உங்க அம்மாவுக்குத்தான் அதிர்ஷ்டம் இல்லை. உன் தாத்தா உசுரோட கொஞ்ச நாள் இருந்திருந்தால் நீங்களெல்லாம் இப்படி சோற்றுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. தன் சொத்து புறாவையும் குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருப்பார். மாரடைப்பில் பொசுக்குன்னு அவர் போயிடவே அவர் பணம் முழுவதும் விவகாரம் இல்லாமல் தாறுமாறாக போயிடுச்சு. பங்கச்சத்து மேலே அவருக்கு பிரியம் அதிகம். கட்டில், மேஜை, அண்டா, குடம்னு சீர்வகை ஏகப்பட்டது கல்யாணத்தின் போது வாங்கி வச்சார் என்று பெரிய நாயகி அடுக்கினாள். தனது தாயின் பூர்வ சரித்திரத்தை அதிசயத்துடன் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த அருணா குறுக்கே பேசவே இல்லை. அந்த கண்ணாடி பீரோ மேலே பங்கஜத்துக்கு உசுறு. தாயார் காலத்தில் பிடிச்சி வீட்டில் புழக்கத்தில் இருந்ததுன்னு அது மேலே அவளுக்கு ஒரு தனி ஆசை. நகை நட்டெல்லாம் விற்றபோது கூட பங்கஜம் வருத்தப்படவில்லை. அந்த கண்ணாடி பீரோவை கொண்டு கால் விலைக்கு உங்கள் அப்பா விற்றபோது அவள் ஓன் வாய் விட்டு எழுது விட்டா. பீரோன்னா பீரோவா? இந்த கூடத்துக்கே ஒரு கலையாக அது இருந்துச்சு.
உங்க அப்பா கையில தொட்டது எதுதான் தோலாங்குச்சி, அதெல்லாம் நினைச்சா கூட என் வயத்தை சங்கடம் பண்ணும் என்று கூறி முடித்தாள் பெரிய நாயகி. அருணாவினால் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த வீட்டில் இருக்கிற பீரோ நம்முடையது தானே பாட்டி என்று வினவினாள். ஆமா ஆமா, அதுதான். அதை பார்க்குற போதெல்லாம் எனக்கு பங்கஜத்தை நினப்பு வந்துடும், மனசு வேதனைப்படும் என்று அழுத்து கொண்டாள் பெரிய நாயகி. தலையை குனிந்து கொண்டு அருணா ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்து போனாள். இனம் விளங்காத ஒரு துயரம் அவள் நெஞ்சை அமுக்கியது. பாட்டி, பணத்தை கொடுத்து அதை நாம் வாங்கிக்க முடியாதா என்று ஆவலுடன் கேட்டாள். பெரிய நாயகி பதிலுக்கு வறட்சியாக நகைத்தாள். யானை வயல போன கரும்பு போலத்தான் அண்ணம்மா கிட்ட போன ஜாமான்கள் எல்லாம். பணத்தை கொடுத்தாலும் கிழவி அதை திருப்பி கொடுக்க மாட்டா. அதை வாங்கத்தான் இங்கே நம்ம கிட்ட பணம் கொட்டியா கிடக்கிறதா? ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். மருதப்ப கவுண்டர் வீட்டு பீரோவை அண்ணம்மா பேரன் எடுத்து ஆளணும்னு விதி இருக்கச்சே, நம்ம இடையில் ஆசைப்பட்டு என்ன பயன் என்றாள் விரக்தியாக. அருணாவின் சிறு உள்ளம் அதை கேட்டதும் உணர்ச்சி வெள்ளத்திலே குமுறியது. மனதில் கொந்தளித்த சிந்தனைகளை வார்த்தைகளால் வெளியிட அவளால் இயலவில்லை. முன்பின் கண்டறியாத அண்ணம்மாளின் பேரனை அவள் வெறுத்தாள். பாட்டி, அவன் பெயர் என்ன என்று கட்டுப்படுத்த இயலாத பொறாமையுடன் ஆவலாக கேட்டாள். பெரிய நாயகி அலட்சியமாக சூழ் கொட்டினாள். அவன் பேரும் ஊரும் யாருக்கு தெரியும்? அண்ணம்மா மகன் வெளியூரில் வேலைக்கு போன இடத்துல ஒரு பெண்ணை தாயாருக்கு தெரிவிக்காம கட்டிக்கிட்டான். விஷயம் தெரிஞ்சதும் கிழவிக்கு கோபம் தாங்க முடியல. அவ என்ன குலமோ, எப்படிப்பட்டவளோன்னு சந்தேகம் ஏற்பட்டது. அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழையப்படாதுன்னு கடுமையாக உத்தரவு போட்டுட்டா. மகனும் ரொம்ப பிடிவாதக்காரன். பெஞ்சாதி இல்லாமல் இந்த வீட்டுக்கு வர்றதில்லைன்னு ஒரே பிடியாக வெளியூர்லேயே தங்கி விட்டான். இனிமேலாம் அவன் எங்கே வரப்போகிறான்? போன வருடம் காலராவில் திடீர்னு அவன் போய்விட்டான்னு செய்தி வந்தது. அண்ணம்மாளுக்கு ஈவிரக்கம் என்பதே கிடையாது. நெஞ்சிலே கொஞ்சமாவது ஈரம் இருந்தால் மகன் செத்ததை கேட்டதும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்க மாட்டாளா? விட்டது பந்தம்னு தலையை மூழ்கிட்டு நிம்மதியாக இருந்து விட்டா என்றாள் வெறுப்பாக. அருணா மேலே எதுவும் தூண்டி கேட்கவில்லை. அவளது சிந்தனை முழுவதும் தங்களுக்கு ஒரு காலத்தில் சொந்தமாயிருந்த கண்ணாடி பீரோ மீது வியாபித்து இருந்ததனால் அவள் மௌனமாக இருந்து விட்டாள். அண்ணனும் அக்காவும் பட்டினியாக பள்ளிக்கூடத்தில் அடைந்து கிடக்கையில் அருணாவுக்கு மட்டும் அன்று பகல் சோறும் தயிரும் கிடைத்தன. கூட இருந்து தன்னுடன் வேலைகளை கவனித்து கொண்டதற்காக பெரிய நாயகி தாராளமாக 2 கரண்டி தயிரை குழந்தையின் நிலையில் பரிவுடன் பரிமாறி உபசரித்தாள். சாப்பாட்டு முடிந்ததும் தன்னுடைய மர பொம்மைகளை எடுத்துக்கொண்டு வாயிற் திண்ணையில் விளையாட வந்து உட்கார்ந்தாள் அவள். அது சமயம் அடுத்து விட்டு வாயிற்கதவை திறந்து கொண்டு அண்ணம்மாள் இடுப்பிலே கூடையுடன் வெளியே வந்தாள். சுற்றும் முற்றும் உறுத்து பார்த்த கிழவியின் கண்களில் திண்ணை மீது உட்கார்ந்திருந்த அருணா தென்படவே இல்லை. சற்று தொலைவிலே சாலையிலே இருந்த பெரிய புளிய மரத்தை யாரோ வெட்டி கொண்டிருந்தார்கள். மரத்தடியில் சிதறி கிடந்த சிராய்களை தெருவில் உள்ள பெண்கள் காத்திருந்து ஆளுக்கும் கொஞ்சமாக அள்ளி கொண்டு போனார்கள். ஒரு கூட நிறைய தானும் அதை அள்ளி கொண்டு வந்தால் 1 வார காலத்திற்கு அடுப்பு எரிக்க உதவும் என கணக்கிட்ட கிழவி வெயிலை பாராது தள்ளாடி கொண்டு அங்கு சென்றாள். இதை உற்று கவனித்து கொண்டிருந்த அருணாவுக்கு திடீரென்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. திண்ணையிலிருந்து தொப்பென கீழே குதித்தாள். இருபுறமும் தெருவை கண்களால் ஆராய்ந்து கொண்டு கை விரலை கடித்தபடி ஆவலுடன் சிறிது நேரம் நின்றாள். அண்ணம்மாள் அவசரத்தில் வாயிற்கதவை வெளியே பூட்டாது சென்றிருந்தாள். தெருவில் மனித சஞ்சாரமும் காணப்படவில்லை. சப்தமிடாது கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று ஒரு முறை அந்த கண்ணாடி பீரோவை நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையை அச்சிறுமியால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கதவை மெல்ல திறந்து கொண்டு பூனை போல் அடிமேல் அடி வைத்து அருணா முடிவில் உள்ளே துணிவாக சென்று விட்டாள். அண்ணம்மாளின் வீட்டுக்கூடத்திலே வைக்கப்பட்டிருந்த தங்கள் சொத்தான கண்ணாடி பீரோ அருகில் வந்ததும் அருணாவிற்கு துக்கம் நெஞ்சை அடித்து கொண்டது. வழுவழுப்பாக இருந்த பீரோவின் மரக்கதவை மெல்ல தடவி பார்த்தாள். தூசி படிந்து கிடந்த கண்ணாடி முன்பு தன் பிரதிபிம்பத்தை ஏற இறங்க கவனித்து கொண்டாள். இந்த கண்ணாடி பீரோவுக்குள்ள அம்மா தன் புடவைகளை எல்லாம் அடுக்கி வைத்திருப்பாள். பண்டிகை தினங்களின் பொழுது இடுப்பிலிருந்து சாவி கொத்தை எடுத்து கதவை திறந்து தன் சிவந்த விரல்களால் பட்டுப்புடவைகளை பொறுக்கி எடுப்பாள். பாட்டி தான் சொல்லியிருக்காளே, அம்மாவின் சிவப்பு நிறத்திற்கு கருப்பு பட்டு சேலை மிகவும் எடுப்பாக அழகாக இருக்கும் என்று. நெற்றியிலே குங்குமம் வைத்து கொண்டதும் அம்மா இப்படித்தான் கண்ணாடி முன்னால் வந்து அழகு பார்த்து கொண்டு நிற்பாள் என பலவாறு தன் தாயை பற்றி கற்பனைகள் செய்த வண்ணம் கண்ணாடியில் தெரிந்த தன் சிறு உருவத்தை வெறித்து பார்த்து கொண்டு தன்னை மறந்து நின்று விட்டாள். கிரீச்சென்று கதவு அசையும் ஓசை கேட்டதும் அருணா திடுக்கிட்டு திரும்பினாள்.
ஆனால் அதற்குள்ள அண்ணம்மா கூடையுடன் உள்ளே வந்து விட்டாள். வாயிற்கதவு திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டதும் கிழவிக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டன. வெயிலிலிருந்து வந்ததனால் அவளது கண்களை இருட்டு திரையிட்டு மறைத்திருந்தது. எனவே உள்ளே நின்று கொண்டிருப்பது யார் என அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. கூடையை கீழே இறக்கி வைத்துவிட்டு கோபத்துடன், யாரது வீட்டுக்குள்ள என்று உரத்த குரலில் அதட்டினாள். அருணாவின் நெஞ்சு பயத்திலே படபடவென்று துடிக்கத் துவங்கியது. கால்களும் கைகளும் தடுமாற அவள், நான் தான் பாட்டி என்று கூறிவிட்டு ஒரு கணம் கூட அங்கே தாமதிக்க விரும்பாது விற்றென பாய்ந்து ஓடிவிட்டாள். யாரது? அரணக்குட்டியா? அடி பாவி மகளே, நான் இல்லாத போது வீட்டை திறந்து கொண்டு என்று ஆச்சரியத்துடன் கூவிய கிழவி சந்தேகத்துடன் இங்கும் அங்கும் ஆராயத் துவங்கினாள். வீட்டில் இருந்த ஜாமான் யாவும் இருந்த இடத்தில் பத்திரமாக தான் இருந்தன. என்றாலும் அண்ணம்மாவின் மனம் சமாதானம் அடையவில்லை. ஏதாவது ஒன்றை திருடி கொண்டு போகத்தான் அந்த சிறுமியை அங்கே வட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவளுக்கு அங்கே என்ன வேலை? இவ்வாறு எண்ணிய அண்ணம்மாவுக்கு அருணா மீது ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. அன்று மாலை வீட்டுக்கு திரும்பி வந்த சதாசிவம் மிகவும் கோபமாக இருந்தான். முதல் நாள் மாலை அவன் கொடுத்து சென்ற 2 குடம் பாலும் திரிந்து நாசமாகிவிட்டது என்று வாடிக்கையாக அவன் விற்பனை செய்து வந்த காப்பி கடைக்காரன் அதற்கு விலை கொடுக்க மறுத்துவிட்டான். பெரிய நாயகி பால் குடங்களை கவனமாக பார்த்து தேய்த்து சுத்தப்படுத்தி இருந்தால் இந்த எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா என்று சதாசிவத்திற்கு அவள் மீது மனத்தாங்கல் ஏற்பட்டது. பொறுப்பற்றவர்களுக்கெல்லாம் சோறு போட்டு தன் வீட்டிலே பாரமாக வைத்து காப்பாற்றும்படி தன் நிலைமை கேவலமாகிவிட்டதே என்று தனக்குள்ளே எண்ணி வெகுண்டவனாக அவன் வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தான். வண்டியிலிருந்து அவன் இறங்கும் முன்பே அண்ணம்மாவின் அதட்டல் குரல் கேட்டது. சதாசிவம், உன் குழந்தைகள் படுத்தும் பாடி என்னால் சகிக்க முடியவில்லைப்பா. அந்த கடைசி குட்டி இருக்குதே, அது நான் இல்லாத சமயம் வீட்டுக்குள்ள புகுந்து என் பெட்டியை திறந்து 1 ரூபாயை திருடிக்கிட்டு ஓடிவிட்டது. நீ இந்த குழந்தைகளை கொஞ்சம் அடக்கி வைக்காட்டி பிறகு நான் பொல்லாதவளாக இருப்பேன் என்றாள் கோபத்துடன். கவனிக்கிறேன் என்று பதில் அளித்த சதாசிவம் கோபத்துடன் பற்களை கடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். தாழ்வாரத்தில் தரை மீது புத்தகத்தை விரித்து வைத்துக்கொண்டு அதை குனிந்து பார்த்து தன் கரும்பலகையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் அருணா. வாயிற்படியை தாண்டிய சதாசிவம் ஒரே பாய்ச்சலில் மகளை அணுகி இடது கரத்தால் அவளது கூந்தலை பற்றி பயங்கரமாக குலுக்கி தூக்கி நிறுத்தினான். இவ்வளவும் ஒரு கணத்திலே நடந்ததாகையால் பயத்திலே கை கால்கள் பதற பாட்டி என்று அபயக்குரல் கொடுத்து குழந்தை அலறிவிட்டாள். அவன் பிடியில் இருந்த கரும்பலகை கீழே நழுவி விழுந்து சுக்கல் நூறாக உடைந்து துண்டுகள் நாலாபுரமும் சிதறின. திருட்டு நாயே, பாட்டியை ஏன் கூப்பிடுற என்று ஆத்திரத்துடன் கூச்சலிட்ட தந்தை அருகில் கிடந்த விறகு கட்டை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான். இதை கண்ணுற்ற பெரிய நாயகி தண்ணீர் குடத்தை அவசரமாக கீழே இறக்கி வைத்துவிட்டு பின்கட்டிலிருந்து ஓடி வந்தாள். ஆனால் அவள் வந்து தடுக்கும் முன் சதாசிவம் மூர்க்கத்தனமாக அடிக்க துவங்கிவிட்டான். 1, 2, 3 என்று அருணா தன் மீது விழுந்த அடிகளை எண்ணினாள். அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். தாங்க முடியாத ஒரு வேதனை வலது கையில் ஏற்படவே அவள் கண்கள் இருண்டன. இனிமேல அடுத்த வீட்டுக்குள்ளே கால வைப்பியா என்று கர்ஜித்த தந்தை 4வது முறையாக கையில் இருந்த ஆயுதத்தை உயர்த்த முன் தரையில் உணர்வற்று சுருண்டு விழுந்து விட்டாள். அருணாவின் முகத்தை உற்று கவனித்த பெரிய நாயகின் நெஞ்சு பதை பதைத்தது. அடே பாவி, குழந்தையை கொன்னு விட்டியே, அருணா செத்து விட்டாளே என்று அலறியபடி வேதனையுடன் முகத்திலே அறிந்து கொண்டு அவள் ஓலமிடத் துவங்கினாள். அசைவற்று கிடந்த குழந்தையின் உடலை சில வினாடிகள் வெறித்து பார்த்தான் சதாசிவம். குப்பென்று அவன் தேகம் முழுவதும் வியர்வை அரும்பி ஆறாக வழிந்தோடியது. கையில் பிடித்திருந்த விறகு கட்டையை வெறுப்புடன் வீசிவிட்டு தோட்டத்தின் பக்கம் சென்று விட்டான். காரின் பின் ஆசனத்திலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள் ஜெகதா. மூக்கின் மேல் நழுவி விழுந்து கொண்டிருந்த மூக்கு கண்ணாடியை இடது கரத்தால் சற்று தூக்கி சரிப்படுத்தி கொண்டாள். பிறகு அருகில் ஆசனத்தில் கிடந்த அழகு பையை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாள். 2 தினங்களுக்கு முன்பு பேங்கிலிருந்து எடுத்து வந்திருந்த 200 ரூபாய்களில் மீதமிருந்த 2 10 ரூபாய் நோட்டுகள் தான் என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அவள் உடல் முழுவதும் திகிலில் குப்பென்று ஒரு முறை வியர்த்தது. இந்த செலவுகளை எவ்வளவு காலம் சமாளிக்க முடியும் என்று தனக்குள் எண்ணி கலவரமடைந்த அவள் கண்களை மூடிக்கொண்டு ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள். தம்பட்டியை கூட விடாது பல முறை எண்ணி பார்த்து கணக்கிட்டு செலவழிக்கும் வழக்கமுள்ள ஜெகதாவிற்கு சில காலமாக அபாரமான பல வகை செலவுகள் ஏற்பட்டிருந்தன. அவளது கணக்கையும் கட்டுப்பாடுகளையும் மீறி பணம் தண்ணீர் போல் வேகமாக செலவழிந்து கொண்டு போயிற்று. பழனியப்ப கவுண்டரின் தர்மபத்திரியின் சிநேகிதம் ஏற்பட்டதிலிருந்து
தனது பணத்திற்கு வந்த ஆபத்தை ஜெகதா அறியாது இருக்கவில்லை. லோகநாயகி அம்மாளின் சிநேகிதம் அவளுக்கு மெத்தவும் பிடித்திருந்தது. அந்த அம்மாளுடன் கிளப்புகளிலும் மற்ற பொது இடங்களிலும் சேர்ந்து காணப்படுவது மிகவும் பெருமையாகத்தான் இருந்தது. அவர்கள் வீட்டு சிநேகிதத்தினால்தான் அவள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத நகரத்தில் பிரபலமான பணக்காரர்கள், ஆபீசர்கள், வியாபாரிகள் இவர்கள் குடும்பத்துடன் நெருங்கி உறவாடும் சந்தர்ப்பங்கள் பல ஏற்பட்டன. சில மாதங்களுக்கு முன்பு ஜெகதா என்பவள் யார் என்று கூட பார்க்கவும் பொழுதில்லாத லேடி கந்தசாமி கூட மிஸ்ஸஸ் சோமசுந்தரம் இன்று கிளப்பிற்கு வரவில்லையா, ஏன் என்று கவலைப்பட்டு விசாரிக்கும் அளவு ஜெகதா நாகரிகத்தின் பெரிய மனிதர்களின் வட்டாரத்தில் பிரபலமடைந்து விட்டாள். ஸ்ரீமதி லோகநாயகி அம்மாளுக்கு பொதுநல சேவை என்பது மனதிற்கு பிடித்த காரியம். அவர்கள் செய்து வந்த பால பரிபாலனம் என்ற சமூக தொண்டில் மாதம் 2 முறை ஏழை குழந்தைகளுக்கு பாயாசம் வார்ப்பது என்பது ஒரு முக்கிய பாகமாக இருந்தது. ஒரு சமயம் பால பரிபாலன சேவையும் போது லோகநாயகி அம்மாள் கையில் பிடித்து குழந்தைகளுக்கு பாயாசம் வார்த்த பாத்திரத்தை ஜெகதா அருகில் நின்றபடி கையால் தொட்டு கொண்டிருந்தாள். அந்த நிலையிலேயே ஒரு பத்திரிகை நிருபர் அக்காட்சியை படமெடுத்து நகரத்திலே பிரபலமாக விளங்கிய ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார். இடதுபுறம் நிற்பவர் பிரபல பாக்குத்தூள் வியாபாரி பழனியப்ப கவுண்டர் அவர்கள் மனைவி லோகநாயகி. வலது பக்கம் பாத்திரத்தை தாங்கி நிற்பவர் ஸ்ரீமதி ஜெகதா என்ற படத்தின் அடியில் ஒரு சிறு குறிப்பும் வெளிவந்திருந்தது. அந்த பத்திரிகையை படித்த அநேக ஸ்திரீ நேயர்களுக்கு ஜெகதா யார் என்று கூட தெரிந்திருக்க பிரேமையாயிருக்கவில்லை. பிரபல பாக்குத்தூள் வியாபாரி பழனியப்பரின் மனைவி ஸ்ரீமதி லோகநாயகியை அவர்களில் பலர் அறிந்திருந்தார்கள். பத்திரிகையை பார்த்த அவர்கள், யார் இந்த அம்மாள்? லோகநாயகியின் புடவை தலைப்பை பிடித்து கொண்டு சதா வாள் போல் திரிகிற இந்த அம்மாள் யார் என்றுதான் அலட்சியமாக பேசினார்கள். தன்னை பற்றி பிறர் கொண்டிருந்த அபிப்பிராயத்தை ஜெகதா அறிந்திருந்தாளானால் அந்த பத்திரிகையில் வந்த படத்தை பக்தி சிரத்தையுடன் கத்தரித்து பொக்கிஷம் போல் சேகரித்து வைத்திருக்க மாட்டாள். பழனியப்ப கவுண்டர் குடும்பத்தின் உறவால் தனது கௌரவமும் அந்தஸ்தும் வானலாவ உயர்ந்து விட்டதாக அவள் பெருமைப்பட்டு கொண்டாள். பிரபலமடைய வேண்டும், பெரிய மனிதர்களுடன் தோளோடு தோள் உராய நெருங்கி உறவு கொள்ள வேண்டும், ஜெகதா ஜெகதா என்று அடிக்கடி 4 பேர் வாயில் தன் பெயர் அடிபட வேண்டும் என்றெல்லாம் ஆசை தீவிரமாக இருந்ததால், ஐயோ காசே கையை விட்டு போகிறாயே என்று அழுது சாத்தியப்படுமா? ஆனாலும் இவ்வளவு பணம் செலவாகிவிட்டதே என்று அப்போதைக்கப்போது ஜெகதாவின் அந்தராத்மா விழித்து கொண்டு கணக்கு பார்த்து கலங்கி கூக்குரலிடுவது உண்டு. கூடவே புகழ் என்பதன் மீது ஏற்பட்டிருந்த அபார மோகம் அந்தராத்மாவின் கூக்குரலை அப்படியே சடக்கென்று அமுக்கிவிட்டதனால் ஜெகதாவின் மனக்கலக்கம் ஒரே ஒரு கணம்தான் வியாபித்து நிற்கும். அடுத்த கணம், நமக்கு செலவிற்கு இல்லாத இந்த பணம்தான் யாருக்கு என்று சமாதானப்படுத்தி கொண்டு மனக்கலக்கத்தை உதறிவிடுவாள். மேற்கூறிய சமாதான மொழியானது ஜெகதாவின் சொந்த கற்பனை அல்ல. லோகநாயகி அம்மாளின் போதனையானது நாள்தோறும் காதிலே ரீங்காரம் செய்து முடிவில் அவளையும் அறியாது அவளது உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது. லோகநாயகிக்கு ஒரு தனி திறமை இருக்கத்தான் இருந்தது. தன்னுடன் பழகும் சிநேகிதிகள் மீது தனது கொள்கை, தனது நாகரிகம், தனது மனப்பான்மை யாவற்றையும் விரைவில் ஏற்றி அவர்களை புது மனிதர்களாக மாற்றிவிடும் ஒரு விசேஷ சக்தி நிறைந்திருந்தது. நீங்கள் வாருங்கள் என்ற மரியாதையான மொழிகளிலிருந்து நீ வா போ என்ற உரிமை வாசகத்திலே பேசும் அளவு லோகநாயகியும் ஜெகதாவும் நெருங்கி பழகிவிட்டார்கள். அந்நிலை வர காத்திருந்த லோகநாயகி தனது அபார சக்தியை மெல்ல தன் சிநேகிதி மீது பிரயோகிக்க துவங்கினாள். இந்த புது சிநேகிதம் ஆரம்பித்த 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் லோகநாயகி அம்மாள் ஜெகதாவின் பங்களாவிற்கு திடீரென்று பிரவேசம் செய்தாள். ஜெகதா, இன்னைக்கு நான் ஒரு காரியம் செய்தேன், நீ கோபிக்க கூடாது. வீட்டிலே கிடக்கும் குளிர வைக்கிற பெட்டி ரிப்பேர் ஆகிவிட்டது. வெயில் நாளோ நெருங்கி வருகிறது. கோடை காலத்திலே ஐஸ் தண்ணி இல்லாமல் என்னால் 1 மணி நேரம் கூட காலம் தள்ள முடியாது. என் சித்தப்பா மகன் ஒருத்தன் குளிர வைக்கும் பெட்டிகள் வியாபாரம் செய்கிறான். கமிஷன் தள்ளி கொள்ளை லாபத்திலே பெட்டியை நமக்கு கொடுப்பதாக சொன்னான். அதனால் எங்கள் வீட்டிற்கு ஒரு பெட்டியும் உனக்கு ஒன்றும் ஆர்டர் கொடுத்து விட்டேன். விலை 1700 ரூபாய்தான் என்றாள். குளிர வைக்கும் பெட்டியா? வந்து அது எனக்கு என்று முடிக்காது உளறினாள். ஜெகதா கலவரத்துடன் திகிலில் குபீர் என்று அவள் உடல் ஒரு முறை வியர்த்து ஓய்ந்தது. வெயில் காலத்துல ஒரு டம்ளர் ஐஸ் தண்ணி குடிக்க வேணும்னா குளிர வைக்கும் பெட்டி இருந்தால் தானே சௌகரியப்படும் என்று அதட்டி பேசினாள் லோகநாயகி. 1 லோட்டா ஐஸ் தண்ணி வேணுமானால் பக்கத்தில் இருக்கும் வெற்றிலை பாக்கு கடையில் காலனாவுக்கு ஐஸ் கட்டி வாங்கினால் போதுமே. 1 டம்ளர் தண்ணிக்காக 1700 ரூபாயா செலவழிப்பது? ஐயோ என்று கூக்குரலிட வேண்டும் என்று ஜெகதாவிற்கு ஆவேசம் வந்தாலும் பேச முடியாது, தொண்டை அடைத்து கொண்டு விட்டது. என்ன யோசிக்கிறாய் ஜெகதா?
தண்ணி என்றால் வெறும் ஐஸ் தண்ணி மட்டும்தானா? இன்னும் எவ்வளவோ சௌகரியங்கள் இந்த பெட்டியினால் ஏற்படும். உனக்கு வேண்டாம் என்றால் அதனால் பரவாயில்லை. நானே அதற்கும் சேர்த்து பணம் அனுப்பி விடுகிறேன். ஏன் என்றால் ஒரு தடவை ஆர்டர் செய்துவிட்டு வேண்டாம் என்று திருப்பி அனுப்புவது அவ்வளவு நல்லதில்லை பார் என்று பிகுவாகவும் பிடிவாதமாகவும் பகர்ந்தாள். சேச்சே, அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்கே வைப்பது அதை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று திணறி லோகநாயகி அளித்த பில் தொகைக்கு உடனே ஒரு செக் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாள். ஒரு கூஜா குளிர்ந்த நீருக்காக அவ்வளவு பணத்தை விழுங்கிவிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்திருந்த அந்த பெட்டியை பார்க்கும் போதெல்லாம் அவளது வயிறு அனலாக பற்றி எரிந்தது. என்னவோ வாஸ்தவம். ஆனால் அதை அவள் வெளியே சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இவ்வாறே அவளுக்கு இன்னொரு சமயம் ஒரு பெரிய செலவு திடீரென்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுவிட்டது. லோகநாயகி அம்மாள் ஒரு புடவை கடைக்குள் பிரவேசித்தாள். காரில் உட்கார்ந்திருந்த ஜெகதாவையும் உள்ளே வரும்படி மிகவும் வற்புறுத்தினாள். கல்யாணத்தின் போது எடுத்த 2 விலை உயர்ந்த டிஷ்யூ ஜரிகை புடவைகள் ஜெகதாவிடம் இருந்தன. எங்கேயாவது கல்யாணம் அல்லது விசேஷம் என்றால் பெட்டியிலே கிடக்கும் அவைகளில் ஒன்றை எடுத்து தூசி போக கட்டிக்கொண்டு வெளியே கிளம்பி விடுவது அவள் வழக்கமாக இருந்தது. அதனால் சிகப்பு அல்லது ஊதா நிற டிஷ்யூ சேலை தலைப்பு மட்டும் தொலைவிலே தெரிந்தால் கூட போதும். ஜெகதா வந்திருக்கிறாள் போல இருக்கிறது என்று அவளுடைய உறவினர்கள் கண்டுகொண்டு எச்சரிக்கை ஆகிவிடுவது வழக்கமாக இருந்தது. இவ்வாறு அந்த வர்ணத்துடன் ஒன்றுவிட்டிருந்த ஜெகதாவை வேறு வர்ணங்களுக்கு அறிமுகப்படுத்தும் கைங்கரியத்தை லோகநாயகி ஏற்றுக்கொண்டிருந்தாள். கடைக்குள் நுழைந்ததும் தனக்கு பலவித வர்ணத்திலே 10 சேலைகளை அரை கணத்திலே எடுத்து அடுக்கிக் கொண்டதும் அதேபோல் ஜெகதாவிற்கும் 1/2 டஜன் சேலைகளை விரைவாக பொறுக்கி அடுக்கிக் கொண்டாள். எனக்கு இதெல்லாம் என்னத்துக்கு லோகா என்று ஜெகதா கூறி மறுப்பதற்கு இடமே கொடுக்காமல், நீ கட்டிக்கிற 2 டிஷ்யூக்களும் ரொம்ப கனமா இருக்கு. இந்த வெயில் காலத்துல அதை ஏன் தூக்கி கொண்டு கஷ்டப்படணும்? பாவம், என்னை போல இது மாதிரி மெல்லி சேலைகளை நீயும் கட்டிக்கொள். விலை ஒன்றும் அதிகம் இல்லை ஜெகதா. நீ மலைக்க வேண்டாம். ஆமாம், செலவு என்றதும் நீ ஏன் இப்படி அரண்டு போகிறாய்? உன் அத்தான் உனக்கு வேண்டியது விட்டுவிட்டு போயிருக்கிறார். நீ சந்தோஷமாக இருக்க உதவாம பின்னால் யாருக்கு இந்த பணம் என்று அதட்டிவிட்டு அவளது வார்த்தைகளை காதில் போட்டுக்கொள்ளாமல் புடவைகளுடன் கடையில் இருந்து வெளிப்பட்டு விட்டாள் லோகநாயகி. ஒவ்வொரு செயலின் போதும் லோகநாயகிக்குரிய சமாதான மொழிகள் பசுமரத்து ஆணிபோல் நன்றாக ஜெகதாவின் மனதிலே பதிந்துவிட்டன. தானே ஏதாவது ஒரு அனாவசிய செலவை இழுத்து விட்டு கொண்டால் கூட தனக்குத்தானே அவள் சமாதானம் கூறிக்கொள்ள அந்த வார்த்தைகள் உதவின. நமக்கு இல்லாமல் இந்த பணம் யாருக்கு? இவ்வளவு காலமும் செட்டாக வாழ்ந்தாயிற்று. இருக்கிற மிச்ச காலத்திலாவது நன்றாக சுகமாக வாழ்ந்தால் யார் அடிக்கப் போகிறார்கள் என்று ஒவ்வொரு சமயமும் அவள் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். லோகநாயகியின் போதனையின் பேரில்தான் அவள் சமீபத்தில் தன் சொந்த உபயோகத்திற்காக ஒரு சிறு கார் வாங்கியிருந்தாள். அந்த காரில்தான் அன்று காலை ஒரு காரியம் நிமித்தம் கடைத்தெருவில் பவனி வந்து கொண்டிருந்தாள். அன்றைய தினம் அவளது பிறந்த நாள். அன்று பகல் விருந்தின் போது தன்னுடன் கூட இருந்து சாப்பிட தன் சிநேகிதி லோகநாயகியையும் அவளது 2 குழந்தைகளையும் அழைத்திருந்தாள். விருந்து சாப்பாட்டிற்கு வேண்டிய ஜாமான்களை நேரில் வாங்கி வரவே காரை எடுத்துக்கொண்டு காலை வேளையில் வெளியே கிளம்பியிருந்தாள். பாதாம் கீர், தயிர் வடை, மைசூர் பாகு, ஐஸ்கிரீம், கோஸ் பட்டாணி கூட்டு, வெண்டைக்காய் சாம்பார் என்று விருந்தை பற்றி மனதிற்குள்ளே ஒரு அட்டவணை தயாரித்து கொண்டிருந்த ஜெகதா திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். காய்கறி கடைகளை தாண்டி கார் பல கஜ தூரம் அப்பால் சென்று விட்டதை உணர்ந்ததும் டிரைவர் என்று கிரிச்சிட்டு அலறினாள். ஒரே அழுத்தலில் காரை நிறுத்திவிட்டு டிரைவர் அவளை வியப்புடன் திரும்பி பார்த்தான். சுருண்டு கிடந்த அவனது கிராப்பு செகையை காற்றிலே பறந்து என்ன என்று வினவும் தோரணையில் ஒரு கேள்விக்குறி போல் வளைந்து நெற்றிமில் குத்திட்டு நின்று கொண்டிருந்தது. காய்கறி கடைக்கிட்ட நிற்க சொன்னால் காரை கொண்டு எங்கே நிறுத்தி இருக்கிறாய் என்று கோபத்துடன் பற்களை கடித்த ஜெகதா அவனை உறுத்து விழித்து அதட்டினாள். உங்கள் மனசுல என்ன எண்ணம் ஓடுதுன்னு எனக்கு ஜோசியமா தெரியும் என்று கூறும் பாவனையில் பதிலுக்கு விரைத்து பார்த்த வண்டியொட்டி தனக்குள் எழுந்த சினத்தை வண்டி மீது காட்டுகிறவன் போல் பின்னோக்கி விற்றென்று வண்டியை துரிதமாக செலுத்தி குறிப்பிட்ட கடை முன் டக்கென்று நிறுத்தினான். தலையை நீட்டி காரின் பின்பக்கத்தை கவனமாக பார்த்து வந்த ஜெகதா மீண்டும் கிரீச்சிட்டாள். டிரைவர், உனக்கு கண்கின் ஏதாவது இருக்கிறதா? அந்த வண்டி மேல கொண்டு போய் மோதி விடுறாப்புல நிறுத்துறியே என்று கூக்குரல் இட்டுவிட்டு மிகவும் கோபத்துடன் கதவை திறந்து கொண்டு இறங்கினாள். கடையின் உள்ளே சென்று அவள் தலை மறையும் வரை காத்திருந்த டிரைவர் சாவதானமாக வண்டியை விட்டு இறங்கி காரின் கதவின் மீது சாய்ந்து கொண்டு ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டான். என்னென்ன, அம்மா ரொம்ப கோச்சிக்கிறாப்புல இருக்குது
என்று கண்களை சிமிட்டி பரிகாச குரலில் வினவினான் அங்கு நின்று கொண்டிருந்த மற்றொரு காரின் டிரைவர். இந்த அம்மா அப்படித்தான், அவங்க கோபம் இந்த பூபதியை ஒன்றும் செஞ்சுக்க முடியாது என்று உரிமைய டிரைவர் வாயிலிருந்து எழும்பி வெளிவந்த புகை மண்டலத்தை அசட்டையாக ஹூ என்று ஊதி சிதறவிட்டான். காரு புதுசு போல இருக்குதே, இதுக்கு முன்னாடி என்ன மாடல் வண்டி வச்சிருந்தாங்க என்று குசலம் விசாரித்தான் மற்றவன். மண்ணாங்கட்டி மாடல். ஜென்மத்தில் இப்போத்தான் 2 மாதத்துக்கு முன்னாடி அம்மா கார் வாங்கி இருக்கிறாங்க. முன்ன பின்ன கார் வச்சிருந்தா தானே டிரைவரை நடத்துகிற அருமை தெரியும். மாட்டு வண்டி ஓட்டுற வண்டிக்காரனை அதட்டுறப்பல அல்லவா அதட்டுறாங்க. கார் வாங்கி 60 நாள் ஆகலை, அதுக்குள்ளே நான் 3வது டிரைவர்னா பார்த்துக்கண்ண என்று அலட்சியமாக பேசினான் பூபதி. வெளியில் கிளம்பினா நாஸ்தா கீஸ்தாவுக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லையா என்று குறிப்பாக வினவினான் மற்றவன். வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு. காலையில் 7 மணிக்கு வந்தால் வீட்டுக்கு திரும்ப ராவுது 7 மணி ஆகுது. இடையே பகல் சாப்பாட்டுக்கு அனுப்புகிறாங்களே, அத்தோட சரிதான். கடைகளுக்கு மீட்டிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு பொழுதனைக்கும் அம்மா சுற்றிக்கிட்டே இருந்தா டிரைவரும் மனுஷன்தானே. காருக்கு பெட்ரோல் போடுறாப்புல எனக்கும் அப்பப்போ ஒரு கப் காபி தண்ணி போட்டால் தான் ஸ்டேரிங் கை பிடிக்க முடியும். நாஸ்தாவுக்கு டிரைவருக்கு 4 காசாவது கொடுப்போம்னு தோணினாத்தானே. ரொம்ப பேஜாரு பழப்பு இது. இவங்களோட பெரிய ரோதனை. போங்க அண்ணாத்த, ஏதாவது நல்ல ஸ்டுடியோ அம்பிட்டுதுன்னா இதை விட்டுட்டு போயிடலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று அழுத்து கொண்டான் பூபதி. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட பாருந்த என்று கவலையுடன் விசாரித்தான் அந்த டிரைவர். ஒரு ஸ்டுடியோவில் தான் இருந்தேன். எவ்வளவோ சுகமாக இருந்துச்சு. நாஸ்தா என்கிற கவலையே கிடையாது. அண்டாவில் எப்போ பார்த்தாலும் காபி கொதிச்சுக்கிட்டே கிடக்கும். போறச்சியும் வரச்சியும் கப் கப்பாக மொண்டு குடித்தாலும் கேட்குறவங்க கிடையாது என்றான் பூபதி. பின்ன அதையும் விட்டுட்ட என்று மற்றவன் குறுக்கே விசாரித்தான் விடாப்பிடியாக. ராத்திரி ஷூட்டிங்க்கு கண்ணு முழிச்சு உடம்பு ரொம்ப பேஜாராக போச்சு. இது என்ன பெரிய வேதனையாக இருக்குதுன்னு அதை விட்டுட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். தலைவிதி தான், வேற என்ன என்று முணுமுணுத்த பூபதி அணைந்து போன பீடி தொண்டை தூக்கி விட்டெறிந்தான் அலுப்புடன். இவங்க எல்லாம் தானே கார் ஓட்ட கற்றுக்கிறது தானே, நம்ம பிராணம் நான் ஏன் வாங்கணுமா என்று ஒத்துப்பாடிய மற்ற வண்டியின் டிரைவர் தன் எஜமானி வந்துவிட போகிறாள் என்கிற கிளியில் சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து கொண்டான். இந்தம்மா அந்த காரியத்தையும் செய்து பார்த்து விட்டு தான் என்ன வேலைக்கு வச்சுருக்காங்க. ஸ்டியரிங்கை பிடிச்சா வண்டி ரோட்டு மேலே ஓடினாத்தானே. நடப்பாதை மேலே பாய ஆரம்பித்ததும் அம்மாவுக்கு நடுக்கமாகி விட்டது. இந்த தொல்லை என்னத்துக்குன்னு டிரைவர் வச்சுட்டாங்க. வண்டி ஓட்டுறதுன்னா சும்மாவா? இரும்பை பிடிச்சி சும்மா பெட்ரோல் சூட்டில் உட்கார்ந்து உடம்பு துரும்பா உருகி போகுது. அது எங்கே இவங்களுக்கு தெரியுது. சரி, நான் வரேன், அதோ அம்மா வந்துட்டாங்க என்று முனகி விட்டு கதவை திறந்து வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான். வீட்டுக்கு ஓட்டே, கொஞ்சம் நிதானமாக போ. பீச் ரோடுன்னு நினைச்சுக்கிட்டே ஓட்டாதேப்பா. வாங்கி 2 மாசமாகலை, அதுக்குள்ளே வண்டி கலகலத்து போச்சு என்று அதட்டிய ஜெகதா ஜாமான்களை வண்டிக்குள் வைத்துவிட்டு ஆசனத்திலே சாய்ந்து கொண்டாள். பங்களாவை அடைந்ததும் வண்டியிலிருந்து இறங்கிய அவள் ஒரு முறை தனது வாகனத்தை சுற்றி பிரதட்சணம் செய்தாள். வண்டியின் பின் சக்கரத்தையும் மற்ற பாகங்களையும் கூர்ந்து பார்த்துவிட்டு, டிரைவர் இதோ பார், இந்த இழவுக்கு தான் அப்பவே அடிச்சுக்கிட்டேன். அந்த வண்டியில் மோதி கீறல் ஏற்பட்டு விட்டதே. வண்டி மேலே அருமையே இல்லாத நீ என்ன டிரைவர் போ. மாட்டு வண்டி ஓட்டுறாப்புல அல்லவா இதை ஓட்டுற என்று இறைந்து கத்துவிட்டு அதே குரலில் வள்ளி என்று கூவினாள். என்னம்மா என்று குரல் கொடுத்து கொண்டு ஓடி வந்த வேலைக்காரியிடம், இந்த ஜாமானையெல்லாம் உள்ளே கொண்டு போய் வை என உத்தரவிட்டுவிட்டு ராணி போல் தலை நிமிர்ந்து மிடுக்கு நடையுடன் உள்ளே சென்றாள். சோபாவிலே உட்கார்ந்து கொண்டு பொன்னம்மாள் கொண்டு வந்து அளித்த குளிர்ந்த நீரை பருகிய பின் தான் அவளது கோபம் சற்று தணிந்தது. சுற்றுமுற்றும் தன் கண்களை நாலா பக்கமும் செலுத்திவிட்டு தாழ்வான குரலில், பொன்னம்மா, டிரைவர் தண்ணி வேணும்னு கேட்டனா அவன் நீ சமையல் அறை வரை உள்ளே வர அனுமதிக்காதே. அவன் பார்க்குற பார்வையும் முழிக்கிற மொழியும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நேற்று பேப்பரில் ஒரு விஷயம் படித்தேன். டிரைவர் போல 4-5 தினம் வேலை பார்த்து விட்டு ஒருத்தன் யாரும் இல்லாத சமயம் எஜமானி மூஞ்சி எதிரே கத்தியை நீட்டி பயமுறுத்தி நகைகளை கழற்றி வாங்கி கொண்டு ஓடிவிட்டானாம். இந்த பூபதியை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கு. எதுக்கும் வேலைக்காரங்களையும் மற்றவங்களையும் இருக்கிற இடத்துல வைக்கிறது தான் நல்லது என்று பிரசங்கித்தாள். பொன்னம்மாள் பதில் கூறாது மௌனமாக நிற்பதை உணர்ந்த ஜெகதா, போய் விடுவிடுன்னு வேலையை கவனி, அவங்க எல்லாம் 11 மணிக்கு டான் வந்து விடுவாங்க என்று அதட்டலாக உத்தரவிட்டுவிட்டு எழுந்து தன் காரியங்களை கவனிக்க உள்ளே சென்று விட்டாள். சரியாக காலை 11 மணிக்கு லோகநாயகி அம்மாள்
ஜெகதா பங்களா வாசலில் காரில் இருந்து கம்பீரமாக இறங்கினாள். அவ்வளவு பெரிய மனிதர் மனைவி தன்னை ஒரு பொருட்டாக மதித்து தன் வீட்டில் விருந்து சாப்பிட வந்தது பற்றி ஜெகதாவுக்கு ஒரே பெருமை. அத்துடன் தாழ முடியாத பரபரப்பு. வாங்க வாங்க, குழந்தைகளையும் மறக்காம கூட்டிக்கிட்டு வந்தது பற்றி சந்தோஷம் என்று வாய் குழற வார்த்தைகள் தடுமாற ஆனந்தத்துடன் வரவேற்று உபசரித்த ஜெகதாவிடம் வீட்டு வேலைக்கார வள்ளி தயக்கத்துடன் வந்து, அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க என்றாள். இதோ வந்து விட்டேன் என்று அலட்சியமாக பதிலளித்துவிட்டு ஜெகதா விருந்தாளிகள் சௌகரியமாக உட்கார வசதிகள் செய்து கொடுத்தாள். சோபாவை தட்டி திண்டுகளை ஒழுங்குபடுத்திவிட்டு பாய்ந்து சென்று மின்சார விசிறியை சுழல விட்டாள். உட்காருங்கள் உட்காருங்கள் என்று பரபரப்புடன் உபசரித்துவிட்டு நெற்றி மீது வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு தன்னை தேடிக்கொண்டு வந்து நின்ற ஆசாமியை சந்திக்க வெளியே வந்தாள். கையில் பலத்த கட்டுடன் அழுக்கு பாவாடையும் பரட்டை தலையுமாக ஒரு குழந்தையை பக்கத்தில் நிறுத்தி கொண்டு கிழிந்த புடவையை தரித்த ஒரு கிழவி நின்று கொண்டிருந்தாள். பிச்சை கேட்கத்தான் யாரோ வந்து விட்டார்கள் போல இருக்கிறது என்று எண்ணி வெகுண்ட ஜெகதா, என்னம்மா வேணும் என்று அதட்டி விட்டு மூக்கு கண்ணாடி வழியே அவர்களை வெறித்து பார்த்தாள். ஜெகதா, என்னை உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் பெரிய நாயகி. ஆசையோட நீ அருணான் பேர் வச்ச குட்டி இவதான் என்று கூறிவிட்டு, இந்த கோலத்தை பார், இவ அப்பன் விறகு கட்டையால இந்த பச்சை குழந்தையை போட்டு அடிச்சு கையே முறிச்சு விட்டான். உன்னை நினைச்சி உடனே இதை எடுத்துக்கிட்டு ஓடி வந்த என்று மடமடவென்று பேசிவிட்டு ஓவென்று வாய்விட்டு அழத் துவங்கினாள் பெரிய நாயகி. தன்னை சுற்றிலும் உள்ள பூமி கிரென்று சுற்றுவது போல் ஜெகதாவுக்கு பிரமை ஏற்பட்டது. இவ்வளவு காலமாக சிரமப்பட்டு பணமும் காலமும் செலவிட்டு சேகரித்து வைத்திருந்த அவளது குடும்ப கௌரவமும் அந்தஸ்தும் அந்த 2 பேரினாலும் பொடி பொடியாக சிதறிவிடப் போகிறது என்று எண்ணிய மாத்திரத்தில் அவளுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தை விவரிக்க முடியாது. ஒரு கடுதாசி போட்டுவிட்டு வரக்கூடாதா? திடுதிப்புன்னு கிளம்பி வந்து விட்டாள் என்று அந்த கிழவி மீது சீறி விழுந்தாள். பிறகு, போதும், கொஞ்சம் உங்கள் அழுகையை நிறுத்தி கொள்ளுங்கள். உள்ளே எனக்கு வேண்டியப்பட்டவங்க கல்யாண விஷயமாக பேச வந்திருக்கிறாங்க. அழுகுரல் கேட்டா அபசகுணம்னு எண்ணுவாங்க என்று அதட்டி விட்டு, இவங்க 2 பேரையும் நான் கூப்பிடுற வரையில் கார் ஷெட்டிலே உட்கார்ந்துருக்க சொல்லு. அந்த குழந்தைக்கு பசித்தால் பொன்னம்மாளை கேட்டு ஒரு லோட்டா பால் வாங்கி கொண்டு பின்புறத்திலே போய் கொடு என்று கூறிவிட்டு விற்றென்று உள்ளே திரும்பி சென்று விட்டாள். உல்லாசமாக சோபாவில் சாய்ந்து கொண்டு பத்திரிகை ஒன்றை புரட்டி பார்த்த வண்ணம் இருந்த லோகநாயகி புன்முறுவலுடன், யார் இது ஜெகதா என்று விசாரித்தாள். ஜெகதாவின் நெஞ்சு பயத்திலே படபடவென்று அடித்து கொண்டது. வெக்கத்தினால் அவள் மனம் கூசியது. வர வர இந்த ஊர்ல பிச்சைக்காரர்கள் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டுதுங்க. யாரோ வழிபோக்கர்கள் என்று சூழ் கொட்டிவிட்டு, நாம சாப்பிடலாமே என்றாள். நாங்கள் எல்லாம் ரெடிதான் என்று களீரென நகைத்த லோகநாயகி, நளினி, சுரேஷ், அங்கே என்ன வேடிக்கை, வாங்க சாப்பிட என்று அழைத்த வண்ணம் எழுந்தாள். கார் ஷெட்டின் தகரக்கூரை தண்ணீராக உருகி கீழே விழுந்துவிடும் போல் கோடை சூரியன் கொடுமையாக எரிந்து கொண்டிருந்தான். காரின் பின்புறத்திலே மறைவாக சென்று தரை மீது உட்கார்ந்து கொண்ட பெரிய நாயகிக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டது. அவமானம் உடலை அனலாக தகிக்கச் செய்யவே என்று வெறுமூச்சு விட்ட வண்ணம் புடவை தலைப்பில் விசிறி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். பாட்டியின் மடி மீது தலையை சாய்த்து கொண்டு இடது கை கட்டவிரலை சுவைத்த வண்ணம் உட்கார்ந்திருந்த அருணாவினால் அவளை அடக்க முடியவில்லை. பாட்டி, அந்த அம்மா யார் என்று மிகவும் ரகசியமாக முடிவில் கேட்டுவிட்டாள். ஜெகதாவிடம் இத்தகையதொரு வரவேற்பை சிறிதும் எதிர்பாராது புறப்பட்டு வந்திருந்த பெரிய நாயகியின் உள்ளம் ஏமாற்றத்தினால் குமுறி கொண்டிருந்தது. மேலும் கையில் இருந்த பணத்தை கடனுக்கு உதவிவிட்டு சதாசிவத்தின் வீட்டுக்கு உழைப்பது போதாதென்று இந்த அவமானம் வேற தேவையாக பாக்கியிருந்தது. தங்கை மகளை பற்றி அக்காவுக்கு இல்லாத உறவு எனக்கல்லவா ஏற்பட்டிருக்கிறது. இதை விதி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது என்று தன்னுடைய நிலையை குறித்து தன்னுடன் மெத்தவும் வருந்தி கொண்டிருந்தாள். ஆகவே குழந்தையின் பேச்சு அவள் காதுகளில் விழவில்லை. ஆவலில் துடித்து கொண்டிருந்த அருணா அத்துடன் விட்டுவிடாமல் பாட்டியின் கன்னத்தை இடது கரத்தால் வருடி விட்டு, பாட்டி, அந்த அம்மா யார் என்று மீண்டும் கேட்டாள். அவதான் உன் அழகான பெரியம்மா, சித்த பேசாம இரு என்று அதட்டி விட்டு பெரிய நாயகி தன் கண்களில் நிரம்பிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். பாட்டி மிகவும் மன வருத்தமாக இருக்கிறாள் என்பதை ஊகித்து கொண்ட குழந்தை மேலே பலவும் கேட்டு தொந்தரவு கொடுக்க அஞ்சி மீண்டும் வாயில் விரலை போட்டு சுவைத்து கொண்டு மௌனமானாள். இது சமயம் வேலைக்காரி வள்ளி ஒரு லோட்டாவில் பாலை நிரப்பி எடுத்துக்கொண்டு கார் ஷெட்டிற்குள் நுழைந்தாள். குழந்தைக்கு இதை கொடுக்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுமானால் என்று இழுத்தாற்போல் வினவி விட்டு தலையை சொரிந்து கொண்டு,
பற்களை காட்டி நாணி கோணி உடலை வளைத்து கொண்டு நின்றாள். நடந்து வந்த தாகத்தில் நாக்கு வறண்டு போயிருந்தது. குடிக்க குளிர்ந்த தண்ணி ஒரு சொம்பு கொண்டாயம்மா என்று கேட்க வாயை திறந்தவள் களைப்பும் வெயிலும் சேர்ந்து கொள்ளவே பெரிய நாயகிக்கு சட்டென மனதை மாற்றிக்கொண்டு, ஒன்றும் வேண்டாம், குழந்தையுடைய பசி அடங்கிடுச்சே, அதுவே நான் சாப்பிட்டது போல என்று கூறிவிட்டு விரைவில் அருணா காலி செய்து கொடுத்த பாத்திரத்தை வாங்கி வள்ளியிடம் நீட்டினாள். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு போனதும் கூப்பிடுகிறேன், அதுவரை இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டாம்னு அம்மா சொல்ல சொன்னாங்க என்று கூறியவள் மீண்டும் ஒருமுறை பற்களை காட்டி குறுநகை செய்துவிட்டு பின்பக்கமாக வீட்டிற்குள் சென்று மறைந்து விட்டாள். பெரிய நாயகி பதிலுக்கு நீண்டதொரு பெருமூச்சு விட்டாள். சுவரின் மீது சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்து போனாள். குழந்தை அருணா அடியின் நோவு தாளாது இறந்துதான் போய்விட்டாள் என்று முதலில் பெரிய நாயகி எண்ணி கலவரமடைந்து கூக்குரலிட்டு விட்டாள். குழந்தையை வாரி மடி மீது போட்டுக்கொண்டு புலம்பி அழுது கொண்டிருக்கையில் இடையே எதேச்சையாக அருணாவின் முகத்தை உற்று நோக்கிய போது கண் இமைகள் லேசாக அசைவது புலப்பட்டது. குழந்தை இறக்கவில்லை, மயக்கமடைந்து கிடக்கிறாள் என்று உணர்ந்ததும் தாமதம் செய்யாது மடியில் கிடந்த சிறுமியை தரையில் கிடைத்துவிட்டு சமையல் அறையிலிருந்து ஒரு செம்பில் குளிர்ந்த நீரை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து முகத்தில் தெளித்து பரபரப்புடன் விசிறியால் விசிறினாள். நெற்றி மீது அரும்பி இருந்த வியர்வையை துடைத்துவிட்டு குழந்தையின் உடலை பற்றி, அருணா, அருணா, இங்கே பாரம்மா, இங்கே பாருடா என் கண்ணு என்று தழுதழுத்த குரலில் பலமுறை கூப்பிட்டு மூர்ச்சித்து கிடந்த குழந்தையை தட்டி எழுப்ப முயற்சித்தாள். பெரிய நாயகியின் உபச்சாரங்களாலும் அவளது சிகிச்சை முறைகளாலும் சில நிமிஷங்கள் சென்றதும் அருணா முடிவில் கண்களை திறந்து பார்த்துவிட்டு பாட்டி என்று அழைத்தாள். தன் மகளை அந்நிலையிலே காண நேரிட்டால் பங்கஜம் அது சமயம் என்ன செய்திருப்பாளோ தெரியாது. ஆனால் பெற்றதற்கு மேல் வளர்த்த பாசத்தினால் பீடிக்கப்பட்டு அந்த குடும்பத்துடன் உழன்று கொண்டிருந்த அந்த கிழவியினால் தன் கண்ணீரை கட்டுப்படுத்தவே இயலவில்லை. என் தங்க கிளியே, இந்த வீட்டில் வந்து பிறக்காம பிள்ளை அருமை தெரிஞ்ச மகராஜன் அவன் வீட்லையாவது பிறந்திருக்கப்படாதா? மாட்டை அடிக்கிறாப்புல ஒன்று அடிச்சிட்டானே பாவி, அவன் கையை பாம்பு பிடுங்க என்று அரற்றி விட்டு குழந்தையை தன் மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். பாட்டி, என்னை விடு, ஐயோ வலிக்குது என்று குழந்தை வலியுடன் அலறிய பொழுதுதான் முதலாக அவள் அருணாவின் வலது கரத்தை கவனிக்க நேர்ந்தது. முழங்கை முடக்கின் மேல் பாகத்தில் கை கொழுக்கட்டை போல் வீங்கி சிவந்து இருந்தது. வழக்கம் போல் மாடத்தில் இருந்த விளக்கெண்ணெய் குப்பியை எடுத்து சிறிது எண்ணெய் தடவி வீக்கத்தின் மீது பூசினாள். ஆனால் அவள் மனம் அந்த சிறு சிகிச்சையினால் சமாதானம் அடையவில்லை. வீக்கம் நிமிஷத்திற்கு நிமிஷம் அதிகரித்து கொண்டு போவது போல் ஒரு பரபரப்பு ஏற்படவே தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள தெருக்கோடியில் இருந்த சுப்பையா பண்டாரத்திடம் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றாள். மாட்டு வைத்தியர் சுப்பையா பண்டாரம் சில அவசர சமயங்களில் மனிதர்களுக்கும் வைத்தியம் செய்வதுண்டு. அருணாவின் வலது கரத்தை பலமாக பிடித்து குழந்தை அலற அலற இப்படியும் அப்படியும் பரிசோதித்து விட்டு முடிவில் ஊதட்டை வளைத்தார் அவர். உள்ளே எலும்பு இரண்டா ஒடிஞ்சு போச்சே, பச்சிலை சாரை பிழிஞ்சு எலும்பை பொருத்தி நல்லா சிம்பு வச்சு கட்டிவிடு. என்ன இருந்தாலும் பெண் குழந்தை பாருங்க, அதுவும் வலது கை. நாளைக்கு இந்த கை எலும்பு சரியாக பொருந்தி கூடவில்லைன்னா அவன் அப்போ என்னத்தான் படி சொல்லுவான். நோவு தெரியாமல் இருக்க இப்போ சத்யா சிம்பு வச்சு கட்டி விடுற. நீங்கள் எதுக்கும் குழந்தைய டவுனில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு இட்டுக்கிட்டு போயிடுங்க. அங்கே ஃபோட்டோ படம் எடுத்து மாவுக்கட்டு பிளாஸ்திரி போட்டு ஒழுங்காக செய்துவிடுவாங்க என்று உபதேசித்தார். அதன்படியே அருணாவின் வலது கையின் இருபுறம் 2 சிறு மூங்கில் பிளம்புகளை முட்டு கொடுத்து கிழிந்த புடவையை துணியால் இறுக கட்டி அதை கழுத்துடன் சேர்த்து மாட்டி முதல் உதவி செய்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் பண்டாரம். அன்று பொழுது அஸ்தமிக்கும் சமயம். சற்று தாமதமாகவே பள்ளியில் இருந்து வந்த இந்திராணியும் ஆனந்தனும் கூடத்திற்குள் வந்ததும் திடுக்கிட்டு போய் நின்றார்கள். விளக்கு அருகில் தரை மீது சுவரின் மேல் சாய்ந்து கொண்டு கையில் பலத்த ஒரு கட்டுடன் காணப்பட்ட அருணாவை அவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் சிறிது நேரம் வெறித்து பார்த்து கொண்டு நின்றனர். புழுங்கல் அரிசி குருணையை அவசரமாக உலையில் போட்டு பொங்கி ஒரு கரண்டி சோற்றில் கொஞ்சம் ரசத்தை ஊற்றி குழந்தைக்கு உணவாக அதை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த பெரிய நாயகி வாயின் மீது விரலை வைத்து அவர்களுக்கு ஜாடை செய்தாள். பேசாதீங்க, போய் கை கால் கழுவிக்கிட்டு புத்தகத்தை எடுத்து படிங்க, உங்க அப்பனுக்கு இன்னைக்கு ஆவேசம் பிடிச்சிருக்கு என்று தாழ்ந்த குரலில் எச்சரித்தாள். அருணாவின் அருகே நெருங்கி சிவந்து வீங்கி போன அவளது விழிகளையும் கண்ணீர் கரைபடைந்த முகத்தையும் ஆச்சரியத்துடன் கூர்ந்து பார்த்த இந்திராணி, பாட்டி, அப்பா அருணாவை அடிச்சாரா என்று வினவினாள்.
தங்கையின் அருகே ஓடி வந்து நின்ற அண்ணன் அவளை அனுதாபத்துடன் உற்று கவனித்துவிட்டு, கையில் என்ன கட்டுப்பாட்டி? அருணா என்ன தப்பு செய்தா? எதுக்காக அடிச்சார்? பள்ளிக்கூடம் போகலன்னு கோச்சிக்கிட்டாரா? என்று பல பல கேள்விகள் கேட்க துவங்கினான். பெரிய நாயகி இருந்த மனநிலையில் அவர்களுடன் பேசி கொண்டிருக்க பிடிக்கவில்லை. அருமை இல்லாத அப்பனுக்கு பெண்ணாக பிறந்தது தான் அருணா செய்த தப்பு. வேற ஒன்றும் இல்லை, பேசாம போய் உங்க காரியங்களை கவனியுங்க. உங்க அப்பன் தோட்டத்துல தான் இருக்கிறான். அருணாவை அடிச்சு கையை ஒடிச்சது போதாதுன்னு உங்களை உதைச்சி காலை ஒடிச்சு போட்டுடுவான். அப்பால் போய் தொலையுங்க என்று கடிந்து கொண்டாள். குழந்தைகள் இருவரும் தங்கள் சகோதரியை பரிதாபமாக பார்த்துவிட்டு மௌனமாக முற்றத்திற்கு சென்று விட்டார்கள். அன்று இரவு போஜனத்தின் போது இலையில் எல்லோருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருக்கையில்தான் பெரிய நாயகிக்கு சற்றென்று அந்த யோசனை தோன்றியது. மற்ற குழந்தைகளை விட பங்கஜத்தின் கடைசி பெண் மீது ஜெகதாவிற்கு கொஞ்சம் தனி அபிமானம் இருந்தது. அதனால்தான் அவள் சமீபத்தில் கூட குழந்தையின் செலவிற்காக 5 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாள். அருணாவை இந்நிலையில் அவளிடம் எடுத்துக்கொண்டு போனால் அவள் கட்டாயம் மனம் இறங்கி தக்க சிகிச்சை செய்விக்க உதவி செய்வாள் என்று தனக்குள்ளே எண்ணி முடிவுக்கு வந்த கிழவி துணிச்சலாக தான் உத்தேசித்ததை சதாசிவத்திடம் கூறினாள். கை எலும்பு ஒடிஞ்சு போயிருக்கிறதாம். பட்டணத்தில் தான் அதை சரிப்படுத்த முடியுமாம். பண்டாரம் சொல்லிவிட்டார். அதனால் இரவு 11 மணி வண்டிக்கு நான் குழந்தையை பட்டணத்திற்கு அழைச்சிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அவள் பெரியம்மா கிட்ட கொண்டு போய் குழந்தையை விட்டாள் என்று முடிக்காது நிறுத்திய பெரிய நாயகி தட்டில் இருந்த சோற்றை அவன் இலையில் வடித்துவிட்டு பதிலுக்காக முகத்தை பார்த்தாள். குழம்பை கலந்து ஒரு பிடி வாயில் போட்டுக்கொண்ட சதாசிவத்தினால் அந்த சோற்றை விழுங்கவே முடியவில்லை. கூடத்திலிருந்து எழுந்த சிறு விசும்பல் ஒலி அவன் வயிற்றை என்னவோ செய்தது. அவனது உடலில் உள்ள தசை முழுவதும் ஒரு முறை அவனை அறியாது குலுங்கியது. சரி என்று மட்டும் அதற்கு சுருக்கமாக பதிலளித்தான். அதற்கு பிறகு பெரிய நாயகியுடன் எதுவும் பேசவில்லை. அவளும் பேசவில்லை. அவன் இரவு 10 மணி சுமாருக்கு அவன் தங்கள் வீட்டு மாட்டு வண்டியை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்தினான். பெரிய நாயகியும் அருணாவும் வண்டியில் ஏறிக்கொண்டதும் தன் மற்ற 2 குழந்தைகளையும் அதே வண்டியில் ஏறிக்கொள்ள உத்தரவிட்டான். வாயிற்கதவை பூட்டி சாவியை இடையில் சொருகி கொண்டு வண்டியை ஸ்டேஷனுக்கு ஓட்டினான். அவர்கள் ஸ்டேஷனை அடைந்த சமயம் வண்டி வர சில நிமிஷங்கள் மட்டுமே இருந்தன. அதை அறிந்த சதாசிவம் பரபரப்பாக டிக்கெட் கொடுக்கும் இடத்திற்கு ஓடி அவர்கள் இருவருக்கும் வேண்டிய டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு வந்தான். அப்பாவிற்கு முன் வாயை திறக்கவும் அஞ்சி மௌனமாக பரிதாபமாக தங்கையை பார்த்து கொண்டு பிளாட்பாரத்திலே வந்து நின்ற இந்திராணியையும் ஆனந்தனையும் விட்டு செல்ல பெரிய நாயகிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பங்கஜத்தின் குழந்தைகளை அவர்கள் பிறந்ததிலிருந்து அன்று வரை கன நேரம் கூட அவள் பிரிந்தது கிடையாது. புடவை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த 2 நாணயத்தை அவசரமாக அவிழ்த்து எடுத்த அவள் சதாசிவம் பாராத சமயம் அந்த நாணயத்தை ஆனந்தன் கரத்தில் ரகசியமாக வைத்து மூடினாள். பாட்டி எப்போ வருவே என்று மெல்ல இந்திராணி கேட்டபொழுது அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. ஆளுக்கு ஒரு அண்ணா எடுத்துக்கொண்டு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. நாளை மறுநாள் வந்து விடுவேன். அதுவரை சண்டை போடாம அடி வாங்காம நல்ல பிள்ளையாக இருங்க என்று உபதேசித்தாள். அதற்குள் ரயில் ஸ்டேஷனுக்குள் பலத்த இரைச்சலுடன் பிரவேசிக்க தொடங்கிவிட்டது. நீங்க 2 பேரும் இங்கேயே நில்லுங்க என்று மற்ற 2 குழந்தைகளுக்கும் உத்தரவிட்ட சதாசிவம் அருணாவை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டான். புறப்படுங்கள், வண்டியில இடம் பிடிச்சு உட்காரணும். இன்னைக்கு ஒரே கூட்டமா இருக்கு என்று முணுமுணுத்தான். 2வது மணி அடித்து ஓய்ந்து வண்டி மெல்ல அசைந்து நகர ஆரம்பித்ததும் அவன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல் சட்டை பைக்குள் கையை விட்டு கசங்கி போன 5 ரூபாய் நோட்டு ஒன்றை அவசரமாக எடுத்தான். இதை செலவுக்கு வச்சுக்கோங்க என்று பெரிய நாயகியிடம் கொடுத்துவிட்டு கூட்டத்திற்குள் சென்று மறைந்து விட்டான். முன்கோபமும் ஆத்திரமும் ஒருங்கே உருவாகிய சதாசிவமே தனிந்து தன் தவறை உணர்ந்தவன் போல் இதமாக நடந்து கொண்டதைக் கண்டு பெரிய நாயகி அதை ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொண்டாள். ஜெகதாவின் விலாசத்தை தேடிக்கொண்டு போக வேண்டியதுதான் பாக்கி. மற்ற காரியங்கள் தாமே மளமளவென்று நடந்துவிடும் என்று அவள் பெரிதும் நம்பினாள். என்னை கண்டதும் அத்தை வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து உபசரிப்பாள். அருணாவை கண்டதும் வாரி மார்புடன் அணைத்து உச்சி முகர்ந்து பங்கஜத்தை நினைத்து உருகி கண்ணீர் வடித்து விடுவாள் என்றெல்லாம் பலவாறு ரயில் பிரயாணத்தின் போது கற்பனை செய்து கொண்டிருந்தாள். 7 வருஷங்களுக்கு முன்பு பார்த்த ஜெகதாவும் தற்சமயம் உள்ள ஸ்ரீமதி ஜெகதா சோமசுந்தரமும் தோற்றத்திலும் பாவனையிலும் மிகவும் வித்தியாசப்பட்டவர்கள் என்று பெரிய நாயகி எதிர்பார்க்கவில்லை. வீட்டிற்குள் காலை வைக்கும் முன் கடுகடுவென்று தன்னிடம் எரிந்து விழுந்த ஜெகதா மரியாதை குறைவாக நடந்து கொண்ட விதத்தை அவளால் சகிக்கவே முடியவில்லை.
விற்றென்று பங்களா வாயிலிருந்து செல்லும் சப்தம் ஒரு கார் புறப்பட்டு கேட்கவே கனவிலிருந்து விழித்து கொண்டவள் போல் பெரிய நாயகி கண்களை திறந்து தோட்டத்தின் பக்கம் திரும்பினாள். பாதரட்சை வேகமாக ஒலிக்க யாரோ தங்கள் இருந்த இடத்தை திசையை நோக்கி வருவது போன்று கேட்டது. குழந்தை அருணாவை தூக்கி தோளில் சாத்தி கொண்டு எழுந்து நின்றாள். இடுப்பில் ஒரு கையை வைத்துக்கொண்டு நாட்டிய பாவத்தில் வந்து நின்ற ஜெகதா, இனிமேல் உள்ளே வரலாம், வாங்க, நல்ல வேலை கொஞ்சம் பொறுத்து வந்தீங்க. அவங்க வந்த சமயத்துல நீங்களும் வந்திருந்தால் என் மானம் இன்னைக்கு கப்பலேறி போயிருக்கும். என் தங்கச்சி புருஷனுக்குத்தான் புத்தி என்பது கடுகளவு கூட கிடையாது. உங்களுக்கு கூடவா யோசனை தோணாது போச்சு? புறப்பட்டு வரும் முன்னாடி ஒரு கடுதாசி போட்டால் என்னவாம் என்று அதட்டி கேட்டாள். கடுதாசி போட நேரம் எங்கே இருந்துச்சு? நேற்று சாயங்காலம் கை எலும்பு முறிஞ்சு போச்சு. ராத்திரி வண்டிக்கு கிளம்பிட்டேன் என்று பதிலளித்த பெரிய நாயகியின் நெஞ்சை துக்கம் பிடித்து கொண்டது. வந்த காரியத்தை கவனித்துவிட்டு ஊருக்கு கிளம்பிவிட வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தில் சிரமப்பட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு பெரிய நாயகி பங்களாவிற்குள் அவளை பின்தொடர்ந்தாள். கடுதாசி போடாட்டா தந்தி ஒன்று அடிக்கிறது. உங்களையெல்லாம் சொல்லி குத்தமில்லை. அந்த பாவி பெண் பங்கஜத்துக்கு புத்தி இருந்திருந்தால் இப்படி நான் ஏன் அவதிப்பட வேண்டும்? அழகு சோறு போடும் என்று வீராப்பாக பேசினாள். அரை காசிற்கு உதவாத முரட்டு தடியன் சதாசிவத்தை கட்டி கொண்டாள். மகராசி அவள் கண்களை மூடிக்கொண்டு போய்விட்டா. அந்த பலன் என்னை அல்லவா வந்து சமயத்துல பிடிச்சு கழுத்து அறுக்கிறது என்று கண்கள் சிவக்க இறைந்து கத்தினாள். சோபாவின் மீது தொப்பென்று உட்கார்ந்து கொண்டு, கல்யாணத்துக்கு பிறகு புருஷன் வீட்டிற்கு புறப்படும் போது சொன்னேன்,